ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் பாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மெயின் ஸ்ட்ரீட்டில் தான் இங்கேயும் வந்துருக்கிறேன்னு சொன்னால் இப்போ கொழும்புல பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரபத் கடைன்னு இருக்குது தானே, நீங்கள் கணக்கு பேர் அங்கே சாப்பிட்ருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொழும்புல இருக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரபத் கடைன்றது ஓகே, விலை குறைவாக இருக்கும், நல்ல உரைப்பாக இருக்கும், சாப்பாடும் நல்லா இருக்கும் என்றது நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு கடை இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கு. எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோட்ஸால் இங்கே சுண்டுக்குழி பக்கம் திரும்பினோம்னா கொஞ்சம் தூரத்தில் இதுல ஒரு ரிலாக்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே இந்த மாத்திரை எம்புள்ளேன்னு சொல்லி ஒரு கடை இருக்கு. இங்கதான் வந்திருக்கிறோம். இந்த மாத்திரபத் கடை யாழ்ப்பாணத்துல மாத்திரபத் கடை ஒன்று இருக்கு. அங்க சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். அதோட விலைகள் என்ன மாதிரி போகுது, என்னென்ன சாப்பாடு இருக்கு, அதில் எல்லாத்தையுமே போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். இது உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த மாத்திரபத் கடை மாதிரி யாழ்ப்பாணத்துல சாப்பிடணும்னு சொன்னா நீங்க விரைக்குள்ள இங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நாங்க உள்ள போய் பார்ப்போம். இது பக்கத்துல இன்னும் அடையாளம்னு சொன்னா இந்த கேப்ரிஸ் கிங்டம், இதை தாண்டி போனா இந்த தாஜ் ஹோட்டல் இருக்கு. இப்ப இங்கால பாத்தீங்கன்னா இந்த யூரோ ஸ்போர்ட்ஸ் ஒரு கடை இருக்கு. அப்ப இதுல ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிக்கிற ஈஸி. நான் லொகேஷனும் கீழே போட்டு விடுறேன், வாங்க உள்ள போய் பார்ப்போம். மரக்கறி சாப்பாடு 300, முட்டை 350, மீன் 400, சிக்கன் 500 ரூபா, பண்டீரைக்கு இருக்கு 800 ரூபா, பீஃப் அண்டா 600 ரூபா, இறால் 700, கனவா 650 ரூபாய்க்கு இருக்கு. மற்றது நம்மள என்ன ஃப்ரைட் ரைஸ் கொத்ததெல்லாம் இருக்கு, அது 700 இருந்து தொடங்குது. இப்போ மற்றத்துக்கு சைவம் அண்டா 500 ரூபாய் தொடங்குது. மற்ற இங்கே அங்கே மாதிரியே டெவல் ஐட்டங்கள் அதில் எல்லாமே இருக்கு. நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியே மெனு ஐட்டம், அதோட இந்த டிஸ்பிளே ஐட்டம் எல்லாமே அங்கே மாதிரியே தான் இருக்கு. கூட அந்த டெவல் மற்ற இந்த பொலஸ் கறி இருக்கு, பலாக்கா கறி, கடலை கறி, அதில் எல்லாமே இருக்கு. வாங்க போயிட்டு நாங்கள் சாப்பாடோட பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே சாப்பிட்ற மாதிரியே இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நானும் கயனும் வந்தார்கள். ஒரு சிக்கன் சாப்பாடும் ஒரு சைவ சாப்பாடும் சொல்லிக்கிறோம். நானும் டெய் மரக்கறி. அப்போ அதால் சைவ சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன், சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லி கயன் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம். இப்போ நான் மரக்கறி எடுத்துக்கிறேன். மரக்கறிக்கு இந்த பலாக்கா கறி, பருப்பு, மற்றது இந்த பாவக்காய் சம்பல், அதோட கடலை கறி வந்துருக்கீங்கன்னா மச்சத்துக்கு அதே கறியோட சிக்கன் கறி வந்துருக்கோம். 4 கறி, அதோட ஒரு பப்படம், பொரியல் வரும். சிங்கள சமையல்ல இந்த பலாங்கா கறி நல்ல பேர். அங்கால கொழும்பு பக்கமா என்ன டெக்ஸ் பக்கமா போனீங்கன்னு சொன்னா அதிகமா எதிர்பார்க்கலாம். அதோட பாவக்காய். இப்ப இந்த மாத்திரபத் கடையத்துல என்னென்ன ஒரிஜினேட் ஆனா, இந்த மாத்திரையில தொடங்கின இந்த கடையில் அவங்க இந்த ட்ரெடிஷனலான சோறு கறி வகைகள் அந்த இதுல ஒரிஜினேட் பண்ணாலும் மாத்திரபத் எங்க போனாலும் மாத்திரபத்ன்றாங்க. கூடுதலா ஃபேமிலி தான் அந்த கடையை நடத்தி, இல்லாட்டி ஏதாவது கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த கடை நடத்தி கொடுப்போம். அங்கெல்லாம் குறைவா இருக்கும், சாப்பாடு நல்ல உரைப்பா டேஸ்டா இருக்கும். கூடுதலா அவங்க இந்த சிவப்பரிசி எல்லாம் தொடங்கினது. இப்ப என்ன பண்ணீங்கன்னா கீரி சம்பா படுத்துக்கிறது நல்லா இருக்கு. என்ன நான் சொல்ற சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்குமான சாப்பாடு நாங்க எப்படி யாழ்ப்பாணம் சாப்பாடு சொல்றோம், அதே மாதிரி அவங்கள்ட்ட மாத்திரை எங்க போனாலும் ஒரு மாத்திரை கடை இருக்கு. ஏன்னா விலையின் குறைவு, சாப்பாடு நல்லா இருக்கு. அதோட இந்த ட்ரெடிஷனலான சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னா அவங்க என்ன மாத்திரை போனீங்கன்னா தான் டேஸ்ட் பண்ணலாம். நாங்க பலாக்கா கறி செய்யறது குறைவு. அவங்க பலாக்கா, நாங்க பலா கொட்டையில பொறிச்சு எடுத்து புட்டோட சாப்பிடுவோம். ஆனா அவங்க இந்த பலாக்காய வச்சு பலாக்கா கறி, அதுலயும் இந்த ரெட் கறி எடுத்து செய்வாங்க, இன்னொரு கறி எடுத்து செய்வாங்க. இந்த ஒவ்வொரு முறையில அவங்க செய்யறது டேஸ்ட் நல்லா இருக்கு.
நான் விலையோருக்கு எடுத்துட்டு இது 300 ரூபா. சிக்கன் எடுத்தீங்கன்னு சொன்னா 500 ரூபா, முட்டைன்னா 350 ரூபா, மீனுக்கு வந்து 400 ரூபா. நீங்க வந்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணி சாப்பிட்டு முடிஞ்சுட்டு ஓகே. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு அந்த கொழும்புல கேம்பஸ் படிக்கல சாப்பிட்டு தெரிஞ்சதா, ஏன்னா அண்டி கடை என்னன்றது அங்கே போனவொன்னே மாத்திரை பார்த்துன்னு எங்களுக்கு 120 ரூபா தான் சிக்கன் முடியும். அதுக்கேற்ற மாதிரி அளவான சிக்கன். அதே இரவு கடை 3 நேரம் போனவொன்னா தன்னிட்ட இருக்கிற எல்லாம் மாறி தருவா. எங்களுக்கு கணக்க கறி தருவா. 120 150 தான் சாப்பாடு. அதே மாதிரி மற்ற நார்மலா மாத்திரை பத்து கடைன்னு போனோம்னு சொன்னா ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் மாதிரி தூரம் நடந்து போற மாதிரி இருக்கு. ஆனா சில பேர் பந்தியில கேண்டீன்ல சாப்பிட்டுருவாங்க. ஆனா தூரம் போய் சாப்பிட்டதால எனக்கு இவ்வளவு வருஷம் படிக்கிறதுக்காக தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அஞ்சு கடையில இல்லைன்னா மாத்திரை பத்து கடையை தெரிய போய் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அங்க எனக்கு முதல் தெரியாது. அங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு செகண்ட் செமஸ்டருக்கு தான் எனக்கு அப்படி ஒரு கடை இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் கேண்டீன் தான். அவங்க போனவன்னு சொன்னா இப்ப இதுல ஒரு 4 அங்க என்னன்னா ஒரு 7-8 கறி இருக்கும். நீங்க விரும்பின ஒரு 4 சூஸ் பண்ணலாம். நார்மலாவே மாத்திரை கிடையாது, அப்படிதான் ஒரு 8 வெரைட்டி இருக்கு. சிக்கன் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிஷ் வேணும்னா போடுவாங்க. அதுக்கும் அவ்வளவு பெரிய காசு கூட. 100 ரூபா 180 ரூபா. முந்தி 500 ரூபா கொண்டு போனேன் கேம்பஸ்ல. 3 வேளை சாப்பிட்டு ஒரு நெஸ்கேஃபே குடிச்சிட்டு பின்னேரம் சாப்பிட்டாலே மிச்ச காசு இருக்கு. இப்ப 500 ரூபா கொண்டு விடிய சாப்பாட்டோட விடிய சாப்பாடு ஒரு டீ அந்த மாதிரி போயிட்டுது. இப்போ உங்களுக்கு மாத்திரை பத்து கடை சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சொன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாழ்ப்பாணத்தில் எங்கே வந்து ட்ரை பண்ணி இருக்கீங்கன்றாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கு. அது லொக்கேஷன் அது இதில் பின் பண்ணி காட்டி விட்டேன். யூரோ ஸ்போர்ட்ஸ் மற்றும் கேப்ரிஸ் கிங்டம். முதல்ல நாங்கள் முந்தி கேப்ரிஸ் கிங்டம் போயிருக்கோம். ஒரு சின்ன கடையாக இருந்தது. இப்போ நல்ல பெரிய கடையாக வந்துட்டுது. வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. காசுக்கு வேர்த்தான சாப்பாடு, வயிறார சாப்பிடலாம். கலைஞர் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க தான் உள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதிகமாக சிங்கிலீஷ் இங்கே சைட்ல வேலை செய்யறாங்க. உள்ள சிங்கிலீஷ் தான் அவங்களோட சாப்பாடு மாதிரி இருக்கு. அதான் நாங்க இப்ப கொழும்புக்கு போனா சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதேதான். இப்ப நான் கொழும்புக்கு போனா யாழ்ப்பாணத்து சாப்பாடு எங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க தேடி சாப்பிடலாம். இப்ப அவங்க இங்க வரைக்குள்ள இங்க தேடி சாப்பிடலாம். இங்கேன்னு இல்லை, எந்த மாவட்டத்துக்கு போனீங்கன்னா ஒரு மாத்திரை பத்து கடை நீங்க பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க வேண்டாம். இனி அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.